அமித்ஷா வருத்தப்படுறது எல்லாமே இதுக்கு தானா? நம்ம கூட்டணி அமைச்சு போட்டி போட்டு அதிமுக பாஜக கூட்டணி அமைச்சிட்டு எதிர்ப்பக்கம் டிஎம்கே, விஜய், டிடிவி தினகரன், ஓபிஎஸ் இவ்வளோ பேர் இருந்தாங்கன்னா ஒரு படையே எதிர இருந்ததுன்னா நம்ம எப்படி ஜெயிக்கிறதுன்னு கேட்குறோம். அது நியாயமான கேள்வி. நீ எல்லா எதிரியும் கிரியேட் பண்ணி விட்டீங்கன்னா எடப்பாடிட்டாலும் சொல்ல போகிறோம், எடப்பாடிஜி நமக்கு ஒரு 20 எதிரி இருந்தால் வேலைக்கு ஆகாது, 1-2 எதிரி இருந்தால் தான் முடியும். விஜய் வரப்போகிறது இல்லை, டிஎம்கே ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ நம்ம இது 2 ஃபேஸ் பண்ணுமே தவிர புது எதிரிகள் கிரியேட் பண்ணி, ஏன்னா அசம்பிளி தேர்தலில் 500-1000 வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க முடியும். இல்லை 100 ஓட்டில் 100 ஓட்டில் ஒரு ஓட்டில் ஜெயிச்ச, ஒரு ஓட்டில் தோத்த அப்பாவை கூட நமக்கு கதை தெரியும். ஒரு 30-35 சீட்டில் டிடிவி தினகரனால் வெற்றி தோல்வி நிர்ணயம் பண்ண முடியும். ஆமாம். ஒரு 20-25 சீட்டில் ஓபிஎஸ்ஆல் நிர்ணயம் பண்ண முடியும். அதுவே 60 சீட் ஆகிப்போச்சு. கணிசமான நம்பர். தமிழ்நாடு சட்டசபையில் 60ங்கிறது பெரிய நம்பர். இப்போ ஏடிஎம்கே எம்எல்ஏ இருக்கிற நம்பர். ஆமாம். அதை இழக்க அமித்ஷா தயாராக இல்லை. அவருக்கு வர ரிப்போர்ட்ஸ் எல்லாமே டிடிவி ஓபிஎஸ் நீங்கள் வெளியில் விட்டீங்கன்னா இந்த 60 சீட்டில் நீங்கள் வந்து பாஜகவோ திமுகவோ அதிமுகவோ பாஜகவோ ஜெயிக்க முடியாதுன்னு ரிப்போர்ட் வருது. அதனால தான் வந்து ஓபிஎஸ் விடாமல் பிடிச்சி வச்சுட்டு இருக்காரு, பிடிச்சி வச்சிருக்காரு. எடப்பாடி முரண்டு பண்ணுறதுனால அமித்ஷா. பட் இந்த தடவை அமித்ஷா கொஞ்சம் சொல்லிட்டாரு, நான் ஸ்ட்ராங்காக ஒரு முடிவு எடுத்து திரும்பி டெல்லிக்கு வந்து சும்மா வெறுங்கையோடு வரப்போகிறது இல்லை, ஒரு முடிவோடு வரப்போகிறேன், ஒரு ஃபைனலைஸ் பண்ணி ஒரு டீமை போட்டு ஒரு நல்ல ஒரு என்டிஏவை ஸ்ட்ரெங்தன் பண்ணி எல்லோரும் உள்ள கிருஷ்ணசாமி எல்லாருக்கும் சீட் கொடுத்துட்டு அப்புறம் சொன்னாராகும். எடப்பாடிஜி சீட் ஷேரிங்கில் கொஞ்சம் நீங்கள் விட்டு கொடுக்கணும், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடாது. ஏன் நிறைய பேர் உள்ளே வரணும்னா அவங்களுக்கு ஏற்ற சீட் கொடுக்கணும். நான் சென்னையில் வந்து பேசுகிறேன்னு சொல்லியிருக்காராம். ஸோ அமித்ஷாவோட சென்னை விஜயம் இந்த தடவை கூட்டணி கட்சிகளை பலப்படுத்துவது மட்டுமல்ல, எண்ணிக்கைகளையும் முடிவு பண்ணி 60 சீட்டா 40 சீட்டா 30 சீட்டா என்னவோ வாட்டவர் சீட்டு. ஓகே. அண்ட் முடிஞ்ச வரைக்கும் தொகுதி இஃப் பாசிபிள் தொகுதியும். அண்ட் ஏன்னா நயினார்கிட்ட தொகுதி ரெடியாக இருக்குது. ஓகே. லிஸ்ட் போட்டு வச்சுட்டார். தொகுதி சார் கேட்குறாங்க தமிழ்நாடு பாஜக? நயினார்கிட்ட 100 எம்எல்ஏக்களோட தொகுதி இருக்குது, அது 60 குறைக்க தயாருன்னு சொல்லிட்டாரோம். ஏன்னா அவரு ஒரு தலைவர், அவரை கேட்காம நீங்கள் முடிவு எடுக்க முடியாது.